வெல்கம் டு சுடு தண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபியை தான் பார்க்க போகிறோம். மஷ்ரூம் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது சண்டேக்கும் சரி லஞ்ச் பாக்ஸுக்கும் சரி ஒரு பர்ஃபெக்டான ஒரு ரெசிபி. இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது கூட 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். இதோட 2-3 பிரிஞ்சி இலை, ஒரு நட்சத்திர சோம்பு, ஒரு பட்டை, 3 லவங்கம் சேர்த்துக்கோங்க. இதை லைட்டாக ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிட்டு இதில் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இது கூட 3 வெங்காயம் நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் மீடியம் சைஸ் வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். இதையும் நல்லா டிரான்ஸ்பரண்டாக ஆகிற அளவுக்கு வதக்கிடுங்க. இது எல்லாத்துலேயுமே வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா வதங்கணும். இப்போ வதங்கினதுக்கு அப்புறமா இதில் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். பூண்டு விழுது கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். எப்போவுமே பிரியாணியை பொறுத்த வரைக்கும் இஞ்சி பூண்டு விழுதும் கரம் மசாலாவும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இதுவும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம். வதங்கினதுக்கு அப்புறமா இதில் 2 தக்காளி மட்டும் சேர்த்துக்கலாம். தக்காளி அதிகமாக சேர்த்திங்கன்னா உங்களுக்கு அதோட ஃப்ளேவர் அதிகமாக ஆகிடும், தக்காளி சாதம் மாதிரி ஆகிடும். அதனால வெங்காயத்தை விட தக்காளி கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. இது வதங்கினதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். இதோட 1 டீஸ்பூன் உப்பு. தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நம்ம கடைசியாக சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நான் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்து இதை நல்லா குக் பண்ண போகிறேன். நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இதில் 200 கிராம் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். இதை நல்லா மைதா தண்ணியில் வாஷ் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மஷ்ரூமே தண்ணி கொடுக்குங்கிறதுனால நான் 1/2 கிளாஸ் மட்டும்தான் தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்களும் இப்போவே ரொம்ப சேர்க்காதீங்க, வேணும்னா நம்ம அப்புறமா சேர்த்துக்கலாம். இதை மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா குக் பண்ணிடுங்க. இது குக் ஆகிட்டு இருக்கும் போதே நம்ம ரைஸ் ரெடி பண்ணிடலாம். நான் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் தண்ணியில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரைஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். இப்போ இது கூட ஒரு கை ஃபுல்லாக புதினா கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். அப்புறமா இதில் பாஸ்மதி ரைஸ் சேர்த்துக்கலாம். நான் கிட்டத்தட்ட 1 கப் எடுத்திருக்கேன், 80 கிராம் எடுத்திருக்கேன். அதையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு இதில் சேர்த்துக்கலாம். நான் எதுவும் ஊரெல்லாம் வைக்கல, அப்படியே தான் வாஷ் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு இதை பார்த்தீங்கன்னா ரைஸ் நல்லா வெந்திருக்கும். இப்படி எடுத்து அமுக்கி பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இதை ஸ்ட்ரெயின் பண்ணி தனியாக வச்சுடுங்க. நம்மளோட மசாலா அதுக்குள்ளே ரெடி ஆயிடுச்சு. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள் இது நல்லா வெந்திருக்கு. இப்போ இந்த டைமில் நம்ம கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கரம் மசாலா கடைசியாக சேர்த்திங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும், அதுக்காக தான் லாஸ்ட்டாக சேர்க்குறோம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா இதில் நம்ம ரைஸ் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரே ஒரு தடவை ஒரு மிக்ஸ் மட்டும் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிட்டு இதை இந்த மாதிரி செட் பண்ணிடலாம். இப்போ இது மேலே கொத்தமல்லி புதினா இலை தூவிக்கலாம்.
கொஞ்சமாக ஃப்ரைட் ஆனியன்ஸ். நான் ஆனியன்ஸை முன்னாடியே தனியாக ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. இது மேலே வறுத்த முந்திரி சேர்த்துக்கலாம். இது மேலே 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயம் முந்திரி எல்லாமே அடிஷ்னலாக தான் நம்ம சேர்க்குறோம். இது வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை மூடி வச்சு லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் மட்டும் வைங்க. பார்த்தீங்கன்னா நல்ல ஃப்ளேவர்லாம் அப்சர்வ் ஆகி சூப்பராக இது ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, நம்மளோட மஷ்ரூம் பிரியாணி செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே எச்சி ஊறுதில்ல. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டான ஒரு பிரியாணி. இந்த சண்டேவை ஸ்பெஷலாக ஒரு சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி நம்ம பண்ணியாச்சு. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ரிவ்யூஸை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.